ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முற்பிதாக்களுடைய முதலாவது தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்துவும் அவனுடைய குடும்பமும் சோதோம் பட்டணத்தில் இருந்து சத்துருக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்து தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து, யுத்த ஆயுதங்களை தரிப்பித்து யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு சென்று யுத்தம் செய்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் சோதோமினுடைய மற்ற பொருட்களையும் அவன் விடுதலையாக்கி எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்படி அவன் விடுவித்து கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஜனங்களை எனக்கு தாரும், யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை தேடி திரளான ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஒரு யுத்தத்திலே ஜெயித்தது நிமித்தம் அந்த தேசத்தின் ராஜா அந்த யுத்தத்திலே சத்துருவின் கைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான். எல்லா பொருட்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் ஒரு வாரையாகிலும் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன் கைகளை வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக தன் கைகளை உயர்த்துகிறான். ஆபிரகாம் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாம் இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாமுடைய கண்கள் சோதோமினுடைய பொருட்களை இச்சிக்கவில்லை. சோதோமினுடைய பொருட்கள் மேல் தன்னுடைய கண்களை அவன் பதிய வைக்கவில்லை. ஆபிரகாமுடைய உயர்வுக்கு நான் விதை விதைத்தேன் என்று சோதோமின் ராஜா சொல்லிவிடக் கூடாது. ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சோதோமின் ராஜா சொல்லிவிடக் கூடாது. மனிதர்களுக்கு எப்பொழுது ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம் உயர்த்தப்பட்ட பின்பு நம்மை குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள், அவனுடைய உயர்வுக்கு நான் தான் வழி செய்தேன், அவன் உயர்வுக்கு அவன் ஆசீர்வாதத்திற்கு நான் தான் காரணம், நான் தான் வேலை கொடுத்தேன், நான் தான் பணம் கொடுத்தேன் என்று. ஆபிரகாம் இந்த காரியத்தில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். என்னுடைய உயர்வு கர்த்தருக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். என்னுடைய உயர்வுக்கு முழு காரணம், முற்றிலும் காரணம், முழுமையான காரணம் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இருக்க வேண்டும். என்னுடைய உயர்வுக்கான முழு கிரெடிட்டும் ஆண்டவருக்கு மட்டும்தான் போகணும். என்னுடைய உயர்வுக்கான பேர் மற்ற யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னை தேடி வந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய உயர்வுக்கு காரணம் யாராக இருக்கிறார்கள்? உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்களா? உங்கள் உடன் பிறந்தவர்களாய் இருக்கிறார்களா? உங்கள் ஊழியத்தின் உயர்வுக்கு காரணம் யாராக இருக்கிறார்? முழு நாமக்காரர் கர்த்தராய் இருப்பாரே ஆனால் அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மற்றவர்கள் எனக்கு கொடுத்து விட மாட்டார்களா, மற்றவர்கள் என்னை ஆசீர்வதித்து விட மாட்டார்களா என்று மனிதர்களுடைய முகங்களையும் மனிதர்களுடைய கரங்களை தேடுவதற்கு பதிலாக கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். கர்த்தருடைய கரத்தை பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும் என்று காத்திருங்கள்.
கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், நான் உனக்கு பலனாயிருப்பேன். அப்பா, உன்னுடைய உயர்வுக்கு நானே கிரெடிட் ஆயிருப்பேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்கள் உயர்வுக்கு கர்த்தரை பாருங்கள். உங்கள் உயர்வுக்கு மனிதர்களை பாராதிருங்கள். உங்கள் உயர்வுக்கு கிழக்கிலிருந்து ஜெயம் வருமா, மேற்கிலிருந்து ஜெயம் வருமா என்று பாராமல் கர்த்தருடைய முகத்தையே பாருங்கள். அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முழு உயர்வுக்கு கர்த்தர் ஒருவரே காரணமாயிருப்பீராக. எங்கள் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தரே காரணமாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.